சர்வதேச மகளிர் T20 கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய பந்து வீச்சாளர் யார்? தீப்தி சர்மா. இந்தியாவில் 92வது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றவர் யார்? ஆரியன் வர்ஷ்னி. 75வது தேசிய சீனியர் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் வென்ற அணி எது? ரயில்வே அணி. தற்போது தன் ஓய்வை அறிவித்த சாய்னா நேவால் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? பேட்மிண்டன். 2025 உலக பிளிட்ஸ் செஸ் போட்டியில் ஓபன் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? மேக்னஸ் கார்ல்சன். வேர்ல்டு டேபிள் டென்னிஸ் யூத் ஸ்டார் கண்டெண்டர் போட்டி 2026 இந்தியா எத்தனை தங்கப்பதக்கம் வென்றது? 5 தங்கப்பதக்கங்கள். இன்னைக்கு உங்களுக்கு கரெக்டான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு எது? ஆன்சர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இது வந்து நம்மளோட ஃபீனிக்ஸ் நவீன் அகாடமி டெலிகிராம் சேனல்ல வந்து நடக்கும். டிஎன்பிசி படிக்கிறவங்க, போலீஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க இந்த ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். தினமும் வந்து அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய செய்திகளை வந்து டெய்லியும் டெலிகிராம் சேனல்ல வந்து போட்டுருவோம். வீக்லி வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும். அதாவது ஒவ்வொரு சண்டேவும் வந்து டெஸ்ட் வந்து போடுவோம். இந்த டெஸ்ட் வந்து ஃப்ரீ டைம்ல நீங்க எப்ப அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு மொபைல் போன் டெலிகிராம் ஆப் இருந்தால் போதுமானது. இந்த ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் மட்டும் இல்லாம தினமும் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான ஃப்ரீ பிடிஎஃப் ஃப்ரீ டெஸ்ட்னு சொல்லிட்டு டெய்லி போட்டே இருப்போம். ஸோ இதில் வந்து எல்லாருமே இலவசமாக நீங்கள் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். இந்த 2026 1 இயர் ஃபுல்லாகவே இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நடக்கும். ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அட்டெண்ட் பண்ண விருப்பம் இருக்கவங்க நம்ம டெலிகிராம் சேனல் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, டெலிகிராம் ஆப் குள்ள போங்க. அதில் மேலே சர்ச் பார் இருக்கும் பார்த்தீங்க, அந்த பூதகநாடு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஃபீனிக்ஸ் நவீன் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. ஃபீனிக்ஸ் நவீன் அகாடமின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல் இருக்கும். அதில் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.